أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ومنهم من عاهد الله لئن آتانا من فضله لنصدقن ولنكونن من الصالحين. அவர்களில் இப்படி சிலர் இருக்கின்றனர், அல்லாஹ் தன் அருட்கொடையிலிருந்து எங்களுக்கு வழங்கினால் நிச்சயம் நாங்கள் தான தர்மங்கள் செய்வோம், மேலும் நல்லவர்களாவோம் என்று அல்லாஹ்விடம் அவர்கள் வாக்குறுதி அளித்தார்கள். فَلَمَّا آتَاهُم مِّن فَضْلِهِ بَخِلُوا بِهِ وَتَوَلَّوْا وَهُم مُّعْرِضُونَ. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அருட்கொடையிலிருந்து அவர்களுக்கு வழங்கிய போது அதில் அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்கள், மேலும் சிறிதும் பொருட்படுத்தாதவர்களாய் தமது வாக்குறுதியிலிருந்து நழுவிச் சென்றார்கள். فَأَعْقَبَهُمْ نِفَاقًا فِي قُلُوبِهِمْ إِلَى يَوْمِ يَلْقَوْنَهُ بِمَا أَخْلَفُوا اللَّهَ مَا وَعَدُوهُ وَبِمَا كَانُوا يَكْذِبُونَ. எனவே அல்லாஹ்விடம் அளித்த வாக்குறுதிக்கு அவர்கள் மாறு செய்த காரணத்தாலும் பொய்யுரைத்துக் கொண்டிருந்ததாலும் அல்லாஹ் அவர்களின் உள்ளத்தில் வஞ்சக எண்ணத்தை ஏற்படுத்தினான். அவனை அவர்கள் சந்திக்கும் நாள் வரை அது அவர்களிடம் இருக்கும். أَلَمْ يَعْلَمُوا أَنَّ اللَّهَ يَعْلَمُ سِرَّهُمْ وَنَجْوَاهُمْ وَأَنَّ اللَّهَ عَلَّامُ الْغُيُوبِ. அவர்களுடைய அந்தரங்கத்தையும் அதைவிட ரகசியமானவற்றையும் திண்ணமாக அல்லாஹ் அறிகின்றான் என்பதையும், மறைவான உண்மைகள் அனைத்தையும் அவன் முழுமையாக அறியக்கூடியவனாவான் என்பதையும் அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லையா? الذين يلمزون المطوعين من المؤمنين في الصدقات والذين لا يجدون إلا جهدهم فيسخرون منهم سخر الله منهم ولهم عذاب أليم. இறை நம்பிக்கையாளர்களில் மனமுவந்து வாரி வழங்குவோரின் தான தர்மங்களை பற்றியும் இவர்கள் குறை கூறுகின்றார்கள். இறை வழியில் செலவழிப்பதற்காக சிரமப்பட்டு சம்பாதித்ததை தவிர வேறெதுவும் இல்லாதவர்களை பற்றியும் இவர்கள் கேலி செய்கின்றார்கள். அல்லாஹ் இவர்களை கேலி செய்கின்றான், மேலும் இவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனையும் இருக்கிறது. استغفر لهم أو لا تستغفر لهم إن تستغفر لهم 70 مرة فلن يغفر الله لهم ذلك بأنهم كفروا بالله ورسوله والله لا يهدي القوم الفاسقين. நபியே, நீர் இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் சரி கோராவிட்டாலும் சரி 70 தடவைகள் இவர்களுக்காக நீர் மன்னிப்பு கோரினாலும் அல்லாஹ் இவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஏனென்றால் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் இவர்கள் நிராகரித்து விட்டார்கள். பாவம் புரியும் மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை.